இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தந்தை மறைவிற்கு மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பக்கத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தந்தையுமான தேபேந்திர பிரதானின் மறைவு செய்தி கேட்டு மிகவும் வருத்தமடைகிறேன் என்று தெரிவித்துள்ளார். பாஜக அமலாக்கத்துறையை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது என்று அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார். சென்னை மதுரவாயல் அண்ணா இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கௌதம். இவர் அப்பகுதியின் மனைவி மற்றும் 9 மாத கைக்குழந்தையுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் தனது வீட்டில் நேற்று அவரது பைக்கிற்கு சார்ஜ் போட்டிருந்த நிலையில் சற்றும் எதிர்பாராத விதமாக பைக் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இந்த சம்பவத்தில் தம்பதி, குழந்தை உட்பட 3 பேருக்கும் தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் இதனை அடுத்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை பலனின்றி குழந்தை மட்டும் பரிதாபமாக உயிரிழந்தது. ராமநாதபுரத்தில் ரூபாய் 60 லட்சம் மதிப்புடைய ரத்தினக்கல் வழிப்பறி செய்யப்பட்ட நிலையில் 7 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். வெளியாரிடம் வாங்கும் மின்சாரத்தின் விலை 49.33% அளவுக்கும் மின்வாரியத்தின் உற்பத்தி செலவு 46% அளவுக்கு உயர்ந்ததன் காரணம் என்ன என்பது குறித்து உயர்நிலை விசாரணைக்கு அரசு ஆணையிட வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். பேரவைத் தலைவருக்கு எதிரான அதிமுகவின் தீர்மானத்துக்கு ஆதரவளித்தது ஏன் என முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்துள்ளார். அமைச்சர்கள் பெரிய கருப்பன் மற்றும் சிவசங்கர் ஆகியோர் மீது பதிவு செய்யப்பட்டிருந்த பல்வேறு வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் மாடுபிடி வீரர் உயிரிழந்ததால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே உள்ள காரவிளையில் 55 வயதுள்ள ஒருவர் LIC ஏஜென்ட்டாக பணிபுரிந்து வருகிறார். இவர் தன் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் இது சம்பந்தமான வழக்கு நாகர்கோவில் குடும்ப நலக்கோட்டில் உள்ளது. அவரது தாய்க்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதால் தன் தாயை கவனித்துக் கொள்வதற்காக திருமணம் செய்ய முடிவு செய்துள்ள நிலையில் மேட்ரிமோனியில் பெண் பார்த்த LIC ஏஜென்ட்டிடம் வரன் பார்க்க வருவதாக கூறி சில பெண்கள் வீட்டிற்கு வந்து நகையை திருடி சென்றுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி மற்றும் அவரது தங்கையான 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஆகியோர் கடந்த 13ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறினர். அவர்களை கண்டுபிடித்து தரும்படி தாய் தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் விசாரணை மேற்கொண்டதில் இன்ஸ்டா நண்பனை சந்திக்க வீட்டை விட்டு சென்ற மாணவிகளை சிறார் வன்கொடுமை செய்த வக்கீல் உட்பட 2 பேர் போக்சோவில் கைது செய்யப்பட்டனர். ரூபாய் 1000 கோடி டாஸ்மாக் ஊழலை போராட்டங்களை கண்டும் அரசும் காவல்துறையும் அஞ்சுவது ஏன் என்று அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக சட்டசபையில் அதிமுக சார்பாக சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு அதிமுக MLAக்கள் 66 பேரில் 63 பேர் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும். பள்ளி இறுதி வகுப்பு வரை தமிழை பயிற்று மொழியாக்க நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டம் இயற்ற வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ரூபாய் 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் குறித்து CBI விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். மக்கள் நீதி மையத்தின் படிப்பகங்கள் மூலம் கோடை விடுமுறையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆங்கில பேச்சு பயிற்சி முகாம் நடத்த முடிவு செய்துள்ளது. டாஸ்மாக் ஊழலில் முதல் குற்றவாளி முதல்வர் மு.க.ஸ்டாலின் தான் என்பது மக்களுக்கு தெரியும் என்று பாஜக மாநில தலைவர் கே. அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரி பகுதியில் உள்ள ஒரு பிரபல நகைக்கடையான ஜுவல்லர்ஸின் உரிமையாளர் மகனை கடத்தி கொலை செய்ய அடையாளம் தெரியாத மர்ம கும்பல் ஒன்று திட்டம் தீட்டியுள்ளது. இதனை அரங்கேற்ற தென் மாவட்டமான தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு கூலிப்படை குழு களமிறக்கப்பட்டது. சினிமாவை மிஞ்சிய சம்பவமாக ஸ்கெட்ச் போட்ட கூலிப்படையை இணை ஆணையர் தட்டி தூக்கியுள்ளார். மடிக்கணினி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் மடிக்கணினி ஏன் வழங்கவில்லை என்று EPS கேள்வி எழுப்பியுள்ளார். டாஸ்மாக் ஊழலை கண்டித்து போராட முயன்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட அக்கட்சியின் தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கூறியுள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று சென்னையில் காலமான நடிகை பிந்து கோஷ் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் 2 வாரங்களுக்கு முன் அவரை சந்தித்து அவரது சிகிச்சைக்காக உதவி செய்த கலக்கப்போவது யார் பாலாவிடம் கேட்டபோது நல்லா பழகின சிலர் இப்ப வந்து பார்க்கலைன்னு வருத்தப்பட்டாங்க என்று KPY பாலா தெரிவித்துள்ளார். தேவையெனில் முதல்வர் வீட்டை கூட முற்றுகையிடுவோம் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தூய சவேரியார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் இளம் விஞ்ஞானியான சாலமோன் டேவிட். இவர் சமீபத்தில் கண்ணி வெடிகளை கண்டறியும் சென்சார் பொருந்திய ஸ்மார்ட் ஷூவை வடிவமைத்திருந்தார். அவருடைய நவீன கண்டுபிடிப்புக்காக தேசிய அளவிலான ஐடியா மற்றும் புதுமை போட்டியில் முதல் பரிசு பெற்றுள்ளார். தேசிய அளவிலான ஹேண்ட்பால் போட்டியில் தமிழக அணிக்கான வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டனர். டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்ட நிலையில் இனி தேதி அறிவிக்காமல் போராட்டம் நடத்துவோம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் உட்பட அனைவரையும் முற்றுகையிடுவோம் என்றும் கைது செய்யப்பட்ட அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.
சென்னையில் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்வாரிய பராமரிப்பு பணி காரணமாக ரெட்டில்ஸ் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபையில் சபாநாயகர் அப்பாவு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து முதல்வர் ஸ்டாலின், இபிஎஸ் இடையே காரசார விவாதம் நடந்தது. பிறகு குரல் வாக்கெடுப்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. டாஸ்மாகுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியினர் நடத்தும் போராட்டத்தை வரவேற்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் மது ஒழிப்பு வாக்குறுதியை நிறைவேற்ற தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மொழிக் கொள்கையில் உறுதியை காட்ட போட தேவையில்லை. பள்ளி இறுதி வகுப்பு வரை தமிழை பயிற்று மொழியாக்க நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டம் இயற்ற வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு பீடி இலைகள் கடத்தப்பட உள்ளதாக தூத்துக்குடி கியூ பிரிவு இன்ஸ்பெக்டர் விஜய் அனிதாவுக்கு ரகசிய தகவல் வந்த நிலையில் ரூபாய் 1 கோடி பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆவினுக்கு பால் விநியோகிக்கும் விவசாயிகளுக்கு காலத்தே ஊக்கத்தொகை வழங்க வேண்டுமென ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசின் நிதித்துறை சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் ஆவண நூலினை வெளியிட்டு இதற்கான சிறப்பு இணைய பக்கத்தை தொடங்கி வைத்தார். பேரவைத் தலைவர் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அதிக நேரம் பேச அனுமதிப்பதில்லை, தொலைக்காட்சியில் நீண்ட நேரம் தங்களது பேச்சை நேரலை செய்ததில்லை என்ற குற்றச்சாட்டுகளை வைத்து சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுகவினர் இன்று முன்மொழிந்தனர். டாஸ்மாக் முறைகேடு தடையை மீறி போராட சென்ற அண்ணாமலை, தமிழிசை கைது செய்யப்பட்டனர். இனிமேல் தேதி அறிவிக்காமல் போராட்டம் நடத்துவோம், முதல்வர் வீட்டை கூட முற்றுகையிடுவோம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சூரசம்ஹார விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தை மீண்டும் செங்கோட்டையன் புறக்கணித்துள்ளார். ரூபாய் 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்ட பாஜக தலைவர்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டனர். தேதியை அறிவிக்காமல் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் நடப்பது மக்கள் ஆட்சியா, மாஃபியா ஆட்சியா என்று ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையானது சமுதாயத்தில் ஒவ்வொரு பிரிவினரையும் கவனத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது என்று பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் பாராட்டியுள்ளார். விழுப்புரத்தில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவில் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசியபோது, ஒரு நடிகரின் பின்னால் ஆட்டு மந்தை போல் திரும்பும் இளைஞர்கள் விசிகாவுக்கு தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். 7000 சதுர அடியில் நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இருவரும் சேர்ந்து புதிதாக ஸ்டுடியோ ஒன்றை தொடங்கியிருக்கின்றனர். தமிழகத்தில் சாதி சான்றிதழ்களை வழங்குவதில் மிகப்பெரிய மோசடி இருப்பதாக சந்தேகித்த உச்சநீதிமன்றம், இந்து கொண்டாரெட்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொள்பவர்களுக்கு வழங்கப்பட்ட அத்தகைய சான்றிதழ்களின் நம்பிக்கைத்தன்மையை கண்டறிய விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. நேற்று மாலை 6 மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து சென்னையை நோக்கி புறப்பட்ட ரயில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் வந்தபோது முதல் ஏசி வகுப்பில் பெட்டியில் துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பயணிகள் அவசர சங்கிலியை இழுத்தி ரயிலை நிறுத்தி போராட்டம் நடத்தினர். தக்காளிக்கு போதிய விலை இல்லாததால் தோட்டத்தில் விளைந்த தக்காளியை டிராக்டர் மூலம் இன்று அழித்த சம்பவம் மீண்டும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கட்சி நிர்வாக இல்ல விழாவில் கலந்து கொள்வதற்காக நேற்று பழனிக்கு வந்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழக அரசின் பட்ஜெட்டை வரவேற்கிறோம் என்று பேட்டி அளித்துள்ளார். அமலாக்கத்துறையின் அறிக்கையால் திமுக அரசு ஆடிப்போயுள்ளதாகவும் அதன் காரணமாகவே டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பான தகவல்கள் மக்களை சென்றடையாமல் தடுப்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வருவதாகவும் தமிழக பாஜக மூத்த தலைவரும் மத்திய இணை அமைச்சருமான எல். முருகன் விமர்சித்துள்ளார். பவன் கல்யாணுக்கும் தமிழகத்திற்கும் என்ன தொடர்பு, பதவியை தக்கவைக்க பேசி வருகிறார் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமையவுள்ள பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து நடைபெற்று வரும் போராட்டம் 1000 நாளுடன் முடிவுக்கு வருகிறது. அதற்கு முன் கடைசி முயற்சியாக இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி துணை முதல்வர் உதயநிதியை சந்திக்கவும் போராட்டக் குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். எட்டயபுரம் அருகே வெம்பூரில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு விவசாயிகள் அஞ்சல் அட்டை அனுப்பினர். பொது இடங்களில் கொடிக்கம்பம் வைக்க தடை விதித்ததில் அரசியல் கட்சிகள் கொந்தளிக்கும் நிலையில் சமூக ஆர்வலர்கள் வரவேற்கின்றனர். இன்று இரவு முதல் காவல்துறையை தூங்கவிட மாட்டேன் என்று கைதாகி விடுதலை செய்யப்பட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான அமீர் ஜமால் தனது டெஸ்ட் தொப்பியில் 804 என்ற எண்ணை எழுதியதற்காக அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் பாகிஸ்தானிய ரூபாய் மதிப்பில் அவருக்கு சுமார் 1 மில்லியன் அபராதம் விதித்திருக்கிறது. மே மாதம் பாகிஸ்தான் செல்லும் வங்கதேச அணி T20 ஒருநாள் தொடரில் விளையாட உள்ளது.
சாம்பியன்ஸ் டிராபி தொடர் காரணமாக பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு ரூபாய் 798 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. நேற்றை விட தங்கம் விலை இன்று கிராமுக்கு ரூபாய் 10, பவுனுக்கு ரூபாய் 80 குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 1 உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 65,680 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 8,210 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு லேசான மழை பெய்யும், அதே சமயம் வெயிலும் அதிகரிக்கும் எனவும் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக மார்ச் 17 முதல் 23 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.